இந்த ப்ரோக்ராமில் print first 10 numbers in descending order பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்ட்ரீம் வித் லாம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்ரேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. தட் இஸ் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே நம்ம பாஸ் பண்ணக்கூடியது 2 பேராமீட்டர்ஸ். ஒன் இஸ் சீட் அண்ட் வந்துட்டு இன்ட் யூனரி ஆப்ரேட்டர், ஒரு ஃபங்க்ஷனல் லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னு. ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா இன்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் பேராமீட்டர் இன்ட்டு, செகண்ட் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷனல் தட் இஸ் இன்ட் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ சீடுன்றது ஒரு இனிஷியல் எலிமெண்ட்டு. செகண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், டு அப்ளை டு ப்ரீவியஸ் எலிமெண்ட் டு ப்ரொடியூஸ் அ நியூ எலிமெண்ட். ஸோ ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணோம், நியூ எலிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன வேணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறது 10. ஸோ அப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அது ஃபங்க்ஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், a-1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லிமிட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் லிமிட் வந்து எனக்கு 10 வேல்யூஸ் தான் நான் பேஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் ரிசர்வேஷன் ஆஃப் println அப்படின்ற இன்ட் கன்சியூமர் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போது இதை நம்ம வந்து ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 10 to 9, நம்மளுக்கு 10 to 1 நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ டிசைனிங் ஆர்டரில். ஸோ இந்த லிமிட் எதுக்காகனா ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த லிமிட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்ட்லெஸ் லூப்பாக நம்மளுக்கு போகும். ஸோ அது பாட்டன் லூப் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எண்ட்லெஸ் லூப் ஆகும். ஸோ இதை லிமிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே லிமிட்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றோம். சப்போஸ் இப்போ 10 வேணால் எனக்கு 12 கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வந்தது, 1 1 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், 0. அப்போ 0 - 1 என்ன, -1. ஸோ -1 the 12 வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் புரியும். ஸோ 10 to -1. ஸோ நான் லிமிட் செட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா ஐட்ரேஷன் என்ன ஆகிட்டு இருக்கோன்னா போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், லிமிட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் டிசெண்டிங் ஆர்டர் யூஸிங் லாம்டா வித் ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே.